ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஃப் ஸ்கூல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய யூஎன் நம்பரை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட பிஎஃப் நம்பர் இருக்கலாம், அதில் யூஎன் நம்பர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த யூஎன் நம்பரை எப்படி நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஸோ நம்ம வந்து இபிஎஃப் மெம்பர் லாகின் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்க்குள்ளே யூஎன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஎன் நம்பரே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம யூஎன் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நோ யுவர் யூஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட யூஎன் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவ் யூஎன் நம்பர் கொடுத்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ நோ யுவர் யூஎன் நம்பர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் உங்களுடைய பிஎஃப்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல அது இந்த சேம் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அந்த மொபைல் நம்பர் தான். ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய ஆதார் ஓடிபி மொபைல் நம்பராகவும் இருக்கும். ஸோ இது மூணுமே ஒன்றா வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அது அந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கேப்சா. ஸோ கேப்சா போட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி போட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது மாதிரி வந்துடும், நோ யுவர் நம்பர். ஸோ உங்களுடைய நேம் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், ஆதார் பேஸ்டு. ஸோ ஆதார் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்கும். ஸோ ஷோ மை யூஏ நம்பர் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய யூஏ நம்பர் வந்து விசிபிலிட்டி ஆகிடும். ஸோ ஆஃப்டர் உங்களுடைய யூஏ நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சேம் யூஏ நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி லாகின் பண்ணி ஃபர்தராக நீங்கள் என்ன கிளைம் ரிக்வெஸ்ட் பண்ணுறது இல்லைனா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது மாதிரியான திங்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ.